நீங்கள் சென்று பயனில்லை. இங்கே பார் என்ற நிலவன் அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை பிரிக்க, அதனுள்ளே கைவிடும் ஆயுதங்களான எக்கம், அயில், ஆலம், வளரி, வட்டுக்கத்தி என்று அனைத்தும் இருந்தன. நமது படைக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் இவன் ஒருவனே வைத்திருக்கிறான் என்று வாரியன் வெடித்து சிரிக்க, அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். அனைத்தையும் எடுத்துக்கொள், நாளை தேவைப்படலாம் என்றான் பாரி சிரிப்பினோடு. ஆம்பல் இலைகளில் இரவு உணவு வர அனைவரும் பேசிக்கொண்டே உணவருந்தினர். இரவின் முதல் சாமம் துவங்குகையில் முடியன் ஆயத்தமாக அவனுடன் சற்று தொலைவு நடந்து சென்ற பாரி தாக்குதலின் போது பல்வேறு சாத்திய கூறுகளையும் அவற்றை பயன்படுத்தும் வழிவகைகளையும் கூற துவங்கினான். மலை உச்சியில் மாறும் பருவநிலைகளைப் போல ஒரு திட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் எதிர்வினைகளையும் வெவ்வேறு வடிவங்களில் வடித்து காண்பித்தான். நிகழ்வுகளை காண இரவு காத்து கிடந்தது. இரவின் காரிருளில் சேரப்படை செம்மலையிலிருந்து மாயன்மலை வரை விரிந்து பரவியிருக்க, பரம்பின் வீரர்கள் காடுகளுக்குள் இரவின் கொடிகளாக படர்ந்து கொண்டிருந்தனர். சமவெளியின் இருபுறமும் இருந்த காடுகளை விட்டு விலகி சேர வீரர்கள் கூடாரங்களை பாதுகாப்புடன் அமைத்திருந்தனர். சமவெளியை சுற்றிலும் தீப்பந்தங்கள் கண்விழித்திருக்க, அவற்றை விட்டு விலகி வீரர்கள் காவல் இருந்தனர். மற்றவர்கள் வெட்ட வெளியில் வானை போர்வையாக போர்த்தி உறங்க முயன்றனர். சேரப்படைக்கு காவலாக சுகேசன் மாயன் மலை அருகிலும், கடம்பன் செம்மலைக்கு அருகிலும், ராசசிம்மன் இருவருக்கும் நடுவிலும் ஏற்படுத்தப்பட்டிருந்த கூடாரங்களிலும் தங்கியிருந்தனர். ராசசிம்மனின் கூடாரத்தின் அருகே சேரவேந்தனின் பெரிய கூடாரமும் அதை சுற்றி காக்கும் வீரர்களின் கூடாரங்களும் இருந்தன. கூடாரத்திற்கு வெளியில் இருந்த ஆசனத்தில் அமர்ந்தபடி ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் ராசசிம்மன். கடம்பனும் அவன் நண்பர்களும் செம்மலை அடிவாரத்தில் எரியும் நெருப்பை சுற்றி அமர்ந்திருந்தனர். காய்ந்த விறகுகள் செந்நிறத்தில் கனன்று கொண்டிருக்க, ராசசிம்மன் சேரவேந்தனிடம் கூறியவற்றை கடம்பன் கூறி முடித்தான். பரம்பு இதுவரை போர் புரிய துவங்கவே இல்லை என்பதை கேட்ட அனைவரும் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தனர். குதிரைகளை கைப்பற்ற நம்மிடம் விளையாடி கொண்டிருக்கிறான் பாரி. நான் ஏற்கனவே கூறியது போல் பாரியின் மதியூகத்திற்கு முன் இந்த படையால் மட்டுமல்ல, எந்த படையாலும் தாக்குப்பிடிக்க இயலாது. அதுவும் பரம்பின் வலிமை என்னவென்றே அறியாமல் குருடர்களாய் முன்னேறி கொண்டிருக்கிறோம். வெல்ல முடியா போரை வெல்லும் இருமாப்பில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்றான் கடம்பன். செந்நிற நெருப்பின் துளிகள் கரும்புகையுடன் காற்றில் மேலேற, பரம்பின் விற்படை நம்மை தாக்காமல் மற்ற சேர வீரர்களை தாக்கி போர் புரிந்ததை கவனித்தாயா என்றான் கடம்பன்.